Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்டான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நான் பேனை கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன், அதனால தான் பால் இப்படி பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படி நான் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சுகர் போட போகிறோம். ஸோ சுகர் வந்து நீங்கள் நார்மலாக 1/2 லிட்டர் பாலில் காஃபி டீக்கு போடுறத விட ஒரு 3 மடங்காக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமுக்கு. ஸோ இது சுகர் போட்டு சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும், ஒரு ஸ்மெல் தான் நமக்கு வரும். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அது ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா பொங்கி வர நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? நமக்கு வந்து இந்த 500 மில்லிலிட்டர் வந்து நமக்கு ஒரு 300 மில்லிலிட்டராக நல்லா குறையணும். அந்தளவுக்கு நல்லா சுண்டை கச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நல்லா பொங்கி வரட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டிலேயே நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் கடையில் வாங்குறத விட. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா கம்மியாக இருக்குது பால். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும், நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன். ஏன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு மாம்பழம் போதும். ஸோ இந்த ஒரு மாம்பழத்தை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து தோலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சதையை கட் பண்ணி அதெல்லாம் டபுள் வேலை. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த சதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு பழத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜார் எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாம்பழம், ஸோ அது எல்லாத்தையுமே இதை வந்து அந்த சதை எல்லாத்தையும் வெட்டி உள்ளே போட்டுக்கோங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வீட்டிலே நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், இதுக்கு டைமும் ஆகாது. அதே மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. கடையிலலாம் என்ன தண்ணியில் பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பழத்தையும் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல பால், ஸோ அது நல்லா ஆறணும். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டு நம்மளால் அடிக்க முடியும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து ஈவினிங் இந்த ப்ராசஸை பண்ணிங்க அப்படின்னா ஓவர் நைட் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மறுபடியும் நம்ம வந்து ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அதை எடுத்து ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஐஸ்கிரீம் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மறுபடியும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஊறுக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடச்சிட்டு, இதை மறுபடியும் நீங்கள் அந்த அதே பாக்ஸ், ஏன்னா அதிலே நம்ம ஐஸ்கிரீம் தானே வச்சுருந்தோம். ஸோ அதே பாக்ஸில் நீங்கள் வச்சு மறுபடியும் ஒரு 6 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு புளிக்கரண்டி, இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கடையில் வாங்கும்போது கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஷேப்புக்கு நமக்கு வந்துடும்.
ஸோ உண்மையிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் பால், சுகர் அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்கோம், மாம்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நட்ஸு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டு, சாக்லேட்ஸ் இப்படிலாம் போட்டு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு டேஸ்ட் எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.